தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு நம்ம குற்றால அருவிகளோட நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுறது ஆல் ஃபால்ஸ் அப்டேட்டை பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு குற்றால அருவிகளோட நிலவரத்தெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். மெயின் ஃபால்ஸில் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் குளிக்கிற மாதிரி இருக்குது. கூட்டத்தை பொறுத்த மட்டும் சனி ஞாயிறை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்க யாராவது குற்றாலத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான டைமில் வாங்க, நல்லா ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகலாம். மெயின் ஃபால்ஸில் வாட்டர் லெவலை பொறுத்த வரைக்கும் நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. பெரிய லெவலில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்புறம் 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நல்ல மழை பெஞ்சுது அப்படின்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன தான் ஈவினிங் வந்து ஒரு சாரல் மழை இருந்தாலும் பகலில் கடுமையாக வெயில் இருக்கிறதுனால ஒரு பெரிய லெவல் சேஞ்சஸ் எதுவுமே வாட்டர் லெவலில் இல்லை. கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 11லேருந்து 11:30க்குள்ள நம்ம எடுத்தோம். கிளைமேட்டை பொறுத்த மட்டும் வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. குற்றால நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மழை எப்போ வேணால் வரலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயின் ஃபால்ஸ் நிலவரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 5 ஃபால்ஸ் போயிருந்தோம். 5 ஃபால்ஸ்லும் அதே மாதிரி தான், பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது. கூட்டமும் பெரிய லெவலில் கூட்டம்லாம் இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா லேடிஸ் சைடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. வந்தீங்கன்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம ஊர் மக்கள் வந்து குற்றாலத்துக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விடுமுறை இல்லாத நாட்களெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகலாம். அதை விட்டுட்டு சனி ஞாயிறு பிளான் பண்ணிங்க அப்படின்னா வெளி மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி குளிக்க முடியாது. உள்ளூரில் இருக்கவங்கலாம் இந்த ஃப்ரீயான டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐந்தருவியில் வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. அதே மாதிரி கிளைமேட்டுமே மெயின் ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐந்தருவியில் அருமையாகவே இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எப்போ வேணாலும் மழை வரலாம். அது வந்து நம்ம குற்றாலத்தை கிளைமேட் வந்து எப்போவுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய குற்றால நிலவரம். பழைய குற்றால நிலவரம் இன்றைக்குமே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வந்து லைவாக நேரில் போயிட்டு அதையுமே வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறோம். ஓல்டு ஃபால்ஸ் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் வாட்டர் லெவல் வந்து மெயின் ஃபால்ஸில் இருக்க மாதிரி ஒரு நார்மலான வாட்டர் லெவல். கூட்டமும் இன்றைக்கி கொஞ்சம் குறையாக தான் இருக்குது. அதனால் அங்கேயுமே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளியருவியில் வந்து கடந்த 2 நாளாகவே தண்ணி இல்லை. அதே நிலவரம் தான் இன்றைக்கும். நேற்றைக்கு முந்தா நாள் தான் அங்கங்கே கொஞ்சம் தண்ணி கட்டி கிடந்தது. இன்றைக்கி அடித்த வெயிலில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா புளியருவி நிலவரம். அதனால் யாரும் வீணாங்க அலைய வேண்டாம். ஒருவேளை இங்கே தண்ணி வந்ததுன்னா நாங்கள் உடனே என்னென்னா சேனலில் ஷார்ட்ஸாக கூட அப்லோட் பண்ணுறோம். வேஸ்ட்டாக புளியருவி அலைய வேண்டாம். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபால்ஸ் அப்டேட். நன்றி.